வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் ஃப்ரை பண்ணலாம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மஷ்ரூம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எப்போவுமே மஷ்ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது யூஸ் பண்ணுங்கள். மஷ்ரூம் எப்படி நான் வாஷ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு 3rd டைம் உப்பு போட்டு அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதோட தோல் மெலிசாக வரும், அந்த ஸ்கின்னை லைட்டாக அப்படி பிரிச்சிங்கன்னா வரும். நான் பிரித்து காமிச்ச மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணி நம்ம சமைச்சிக்கலாம். எப்போவுமே பிரியாணியில் எந்த ரெசிபி மஷ்ரூமில் பண்ணாலும் ஒரு மஷ்ரூம் ஒரு 2 பீசஸாக 4 பீசஸாக கட் பண்ணாலும் நம்மளுக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு மஷ்ரூம் ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப தேடாமல் பீசஸும் நல்லாவே தெரியும். மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் ஃப்ரை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சாப்பிட்ருக்கோம், நாங்கள் ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருக்கோம். ரொம்பவே பிடிக்கும் எங்கள் எல்லாருக்குமே. மஷ்ரூம் புலாவ் சாப்பிட்ருக்கோம், மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் மஷ்ரூம் ஒரு டைம் ட்ரை பண்ணோம். மஷ்ரூம் சூப்பும் கிரேவியும் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். டேஸ்ட்டு செமையாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் மாதிரியே இல்லை, சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. இப்போ தான் தெரியுது மஷ்ரூம் எவ்வளோ நம்மளுக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும்னு எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருந்தது. நீங்களுமே ஒரு டைம் மஷ்ரூம் வாங்கி இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் ஃப்ரைலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக இருந்தது, வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சமைக்கும் போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. எப்படா சமைச்சு ஒரு வாய் எடுத்து வைப்போன்னு இருந்தது. ஆஹா, அப்படி ஒரு டேஸ்ட், அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மஷ்ரூம் பிரியாணி குக்கிங் விளாக் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டைட்டில் நேம் கீழே ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.